இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆட்டு போட்டி, அதாவது வந்துட்டு ஆட்டுக்குடல், அந்த ஆட்டுக்குடல்லாம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வறுவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த குடலை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குடலை வந்துட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணணும். ஸோ வந்துட்டு பாயிலிங் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஐ மீன் வந்துட்டு ஒரு சட்டி எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். ஏன்னா வந்துட்டு இப்போது அந்த குடலை வந்துட்டு நல்லா நம்ம வேக அடிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள். கிரேவி அந்த கிரேவி செய்யறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். நான் வந்துட்டு 2 ஆட்டோட குடல் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் உப்பு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குடலையும் வந்துட்டு உள்ளே போட்டுடுறோம். ஸோ குடலை உள்ளே போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கலந்து எடுத்துப்போம். வந்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துப்போம். கலந்து எடுத்துப்போம். ஸோ வந்துட்டு நான் இதில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குது குடலுக்கு அதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்துட்டு வேக அடிச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போட்டி வந்துட்டு, அதாவது ஆட்டுக்குடலை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். வேக வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்துட்டு அந்த உப்பு காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரைக்கும். ஸோ வாங்க வந்துட்டு இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம மண் சட்டி வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுன்ற சவுண்டு மட்டும் எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்துடும். கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நேச்சுரலாக அடுப்பு ப்ளஸ் மண் சட்டி. ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு முருங்கை இலை பொரியுதா நல்லா. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கோம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். போட்டு வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் இந்த அனலில் வந்துட்டு எவ்வளோ கூலிங்காக நாங்கள் வந்துட்டு சமையல் செய்கிறோன்னு பாருங்கள். அவங்க தான் நமக்கு செஞ்சு தரணும். இப்போ வந்துட்டு நம்ம செய்கிறோம், அவங்க வந்துட்டு நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பண்ணுறாங்க. இவர் தான் எங்கள் வீட்டு மாஸ்டர். ஆமாம், நான் தான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மாஸ்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நமக்கு தேவையான பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு வந்துட்டு நம்ம தக்காளி நல்லா கொஞ்சம் குழையிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 100 கிராம் இருக்கும். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு ஸ்மெல் வராமல் இருக்கும். ஆமாம், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டு நமக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அதே போல் பார்த்தீங்கன்னா வாசத்துக்காக புதினா. கொஞ்சம் கீழே போடாமல் போட்டால் நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணுறது, கீழே வந்துடுச்சு. கீழே வந்து எடுத்து நான் இதை போட மாட்டேன். கருவேப்பிலை தான் அதிகமாக இருக்குது. டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டுக்குடல், அதாவது வந்துட்டு நம்ம கழுவி அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அதை வேக வச்சு அதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் குடல் பார்க்கறது. நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்துட்டு இது வதங்கட்டும். நம்ம வந்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா இதில் எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கண்டி போடலாமா? போட்டு நல்லா வந்துட்டு கிண்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குடல் வேக வச்ச தண்ணியை வந்துட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நார்மல் தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு போயிடும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நான் சால்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு குடல் வேக வச்ச தண்ணி, இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிரேவியாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் நம்ம டேஸ்ட்டு சேர்க்கறதுக்காக வந்துட்டு இதில் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே தொழும் போது அந்த டேஸ்ட்டை பாருங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மட்டன் மசாலா, இந்த மட்டன் மசாலா வந்துட்டு நம்ம கொட்டிக்கலாம் அதில். ஸோ போட்டு வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இல்லை இறக்கிக்கலாம். வாயில் கொய்யாப்பாயம் வச்சுக்கிறேன்பா, இதனால தான். அவ்வளோதான். வந்துட்டு 10 மணிலேருந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் வந்துட்டு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனல் ரிசல்ட் இதுதான். சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்படியே வந்துட்டு அந்த குடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே வெந்து நல்லா பொசா ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு பைட் போகிறேன். நீங்களே வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் இஸ், நான் வந்துட்டு ஒரு பீஸ் வச்சுருந்தேன். அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைட், திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, இது வந்துட்டு எனக்கு காரா மாதிரி இருக்கு. லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டோம்னா பக்கா காரமாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு
எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நைட்டு உங்களுக்கு பேய் ஞாபகம் வரும்.